ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். இன்றைக்கி ஃபார்மில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு 2 விதை வந்து விதைக்க போகிறேன். இது என்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காராமணி, ஒன்று வந்து ராஜ்மா சீட் சொல்லுவாங்க இல்லையா, அது நான் சமையலுக்காக வாங்கிட்டு வந்ததுங்க. இந்த விதையை வந்து நான் இப்போ போட போகிறேன். விவர்ஸ், இது வந்து நான் முளைப்பு திறன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான், ஒரு சாம்பிளுக்காக இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீட்லேயே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு தேவையான ராஜ்மா. நான் இந்த இடத்துல தான் வந்து விதைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து மிளகாய், அடுத்து வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். மிளகாய் செடியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து நடவு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விதை இங்கே விடலாம். ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு தான் நான் வந்து போடுறேன். ஏன்னா ஒரு இடம் நமக்கு வந்து தெரியணும் இல்லையா, எந்த இடத்துல நம்ம வந்து விதைச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லா விதை போடுற இடத்துல போட்டோம்னா இது என்ன செடி அது என்ன செடி அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறதுனால இந்த செடியெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு இடம் வந்து செட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கும் ஞாபகம் இருக்கும். சும்மா ஒரு அரை அடி கேப் விட்டு தான் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு சீட்ஸ் வந்து அதில் போட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக அந்த மணல் வந்து இப்படி மூடி விட்டுடலாம். நம்ம தண்ணி விட விட அது என்ன ஆகுனா மணல் வந்து நல்லா வந்து செட் ஆகிடும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து அந்த ராஜ்மா சீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் இந்த காராமணியை போட போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியல, சும்மா அப்படியே போட்டுகிட்டே போகிறேன். எனக்கு போட தெரியாது, ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால் எப்படி போடணுன்றது தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டுட்டு மண் மூடி விட்டுடுறேன் நான். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சீட்லாம். சும்மா அப்படி தூவி விடுவேன், நல்லா சூப்பராகவே வரும். ஸோ இதை விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போச்சு, அவ்வளோதான். விவர்ஸ், எல்லா சீட்ஸும் வந்து நட்டாச்சு, நல்லா தண்ணியும் விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ராஜ்மா சீடும் காராமணியும் வந்து போட்டிருக்கோம் இல்லையா விதை, அது லைட்டாக இந்த மாதிரி வந்து பூசாரல் மாதிரி தண்ணி அடிச்சுக்கோங்க. எல்லா செடி மேலேயும் அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நான் 2 நாளைக்கு ஒரு நாள் வரேன். ஸோ வாரத்தில் ஒரு 2 தடவை தான் வந்து தண்ணி விடுறேனே, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இல்லைனா நம்ம காலையில் டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து தண்ணி விட்டுடலாம், காலையில் சாயந்தரம் அப்படின்னு. ஸோ அப்படி விட்டாலும் சூப்பராக இருக்கும் செடி. நான் வாரத்தில் 2 நாள் வந்து விடுறதுனாலேயே செடி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. காஞ்ச நெல்லிக்காய் செடி கூட சூப்பராக காஞ்சி நல்லா துளுத்து வருது. சம்மர் சீசனில் கூட நல்லா செடிங்களை வந்து வளர்க்கலாமா அப்படின்றது இது ஒரு உதாரணம் தான். ஸோ நமக்கு வந்து இது எக்ஸாம்பிள் இந்த நெல்லிக்காய் செடின்றதை விட மரம்னு சொல்லலாம்.